எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காமிக்க போற ரெசிபி மசாலா பூரி. இது வந்து ரொம்பவே ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப பேர் பெங்களூர்ல இருந்து அவங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஃபர்ஸ்ட் வந்து நான் ஒரு கிரேவி தயார் பண்ணிக்க போறேன். அந்த கிரேவிக்கு வந்து நான் என்ன பண்றேன்னா, ஒரு சட்டியை நல்லா காய வச்சுக்கோங்க. அதுல வந்து பட்டை, ஏலக்காய், கிராம்பு, இந்த ஜாதிக்காய், அப்புறம் இந்த ஜாவித்ரின்னு சொல்லுவாங்க அது, ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொப்பரை, திருவுன கொப்பரை, இத்தனையும் சேர்த்து நம்ம வந்து நல்லா அதை ட்ரை ரோஸ்ட் பண்ணணும். அந்த தேங்காய் வந்து கொஞ்சம் லைட்டாக பிங்க் கலர் மாறணும். ஸோ அந்த மாதிரி மாறின பிற்பாடு அதை எடுத்து நம்ம மிக்சியில் சேர்த்து அதை வந்து கிரைண்ட் பண்ண போகிறோம். ஸோ அது லைட்டாக கோல்ட் கலரில் வந்தால் போதும். இதுக்கு நான் எண்ணெயே சேர்க்காம அப்படியே ட்ரை ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன் எல்லாமே. ஸோ லிஸ்ட் ஆஃப் இன்க்ரீடியன்ஸ் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னு பிளாகில் இருக்குது, பிளாக் விசிட் பண்ணுங்கள். பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த அத்தனை மசாலா, வறுத்த மசாலாவையும் நான் மிக்சியில் சேர்த்துக்கினேன். அதோட இஞ்சி பூண்டு விழுது, ஒரு அரை கப்பு பருப்பு சேர்த்துக்கினேன். முதல்ல நல்லா ருப்பிக்கினேன். திருப்பியும் இன்னும் ஒரு அரை கப்பு பருப்பு சேர்த்தேன். அதாவது ஒரு கப்பு பருப்பு யூஸ் பண்ணேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வழுவழுன்னு அரைச்சிக்கினேன் மிக்சியில். இப்போ என்ன பண்ண போறேன்னா, அந்த அரைச்ச விழுதுல நம்ம மஞ்சள் பொடி, மிளகாய் பொடி, தனியா பொடி, மிளகுத்தூள், சாட் மசாலா தூள் எல்லாம் சேர்த்து தண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஸ்ட்ரெயினரில் நீங்கள் நல்லா ஸ்ட்ரெயின் பண்ணிடணும். அது ஸ்ட்ரெயின் பண்ண பிற்பாடு அதை திருப்பி இன்னொரு சட்டியில் மாற்றி நீங்கள் அதை நல்லா கொதிக்க விடணும். உப்பும் சேர்த்துக்கணும் இந்நேரத்துக்கு. நல்லா அது கொதிச்ச பிற்பாடு உங்களுக்கு கிரேவி தயாராகிடும். கொஞ்சம் லைட்டாக திக்காக கிரேவி வரணும். ஸோ அது வந்ததும் கிரேவி உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போது நம்ம மசாலா பூரி எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அந்த சாட் எப்படி தயார் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம முன்கூட்டியே கொஞ்சம் சிலதெல்லாம் நம்ம தயார் பண்ணி வச்சுக்கணுங்க. அதாவது இந்த சட்னி, 2 விதமான சட்னி நான் ஏற்கனவே காமிச்சிருக்கேன். அதில் வந்து இந்த புளி சட்னி அண்ட் மின்ட் சட்னி நீங்கள் வந்து தயார் பண்ணி வச்சிங்கன்னா, அந்த 2 சட்னி இது லிங்க்ஸ் வந்து அந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதை பார்த்து நீங்கள் செஞ்சுக்காங்க. அடுத்து இந்த காரா சேவ், அதாவது அந்த ஓம்பொடி தேவை. அண்ட் இந்த பானிபூரிஸ் வந்து ஈஸியாக நம்மளுக்கு கடையில் இப்போ கிடைக்கிறது. ஸோ அது ஒரு பேக்கெட் வாங்கிக்காங்க. அதுக்கு பிற்பாடு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு உருளைக்கிழங்கு, பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு வச்சுருக்கேன். அண்ட் அட் த சேம் டைம் அந்த கிரேவியும் தயார் பண்ணியிருக்கேன். வெங்காயம் பொடியாக நறுக்கிக்கணும். பச்சை பட்டாணி நல்லா வேக வச்சுக்கணும். பச்சை பட்டாணி இல்லைன்னா உடந்த பட்டாணி கூட வேக வச்சுக்கலாம். தக்காளி பழம் எல்லாம் அந்த கொட்டையெல்லாம் நீக்கிட்டு அதையும் பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். இப்போ அடுத்து என்ன பண்ண போகிறோன்னா, 2 பிளேட் எடுத்துட்டு நம்ம வந்து இப்போ அதை அசம்பிள் பண்ண போகிறோம். இந்த பானிபூரி அத்தனையும் வந்து ஒரு பிளேட்டில் நம்ம உடைச்சிடணும். அதாவது இந்த உடைச்ச பானிபூரிங்களே அந்த பேக்கெட்டில் உங்களுக்கு வரும். ஸோ அதெல்லாம் நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் மசாலா பூரி தயார் பண்ணலாம். ஸோ ஒரு பிளேட்டுக்கு ஒரு 8லேருந்து 10 பூரி நீங்கள் வந்து உடைச்சி அதில் சேர்க்கலாம். ஸோ அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த பூரியில் வந்து அந்த மசாலா ஊறிடுச்சுன்னா நல்லா கொஞ்சம் திக்காயிடும் அந்த பூரி. ஸோ நீங்கள் அதை பார்த்து நீங்கள் சேர்த்துக்காங்க. நல்லா இது ஒரு ரொம்ப ஃபில்லிங் டயட். இது ரொம்பவே கொஞ்சம் ஹெவியாக இருக்கும். ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 hours to 3 hours இந்த ஈவினிங் டைமில் பசி எடுக்காமல் நல்லா ஹெவியாக இருக்கும். ஸோ வந்து அந்த டின்னர் டைம் வரைக்கும் உங்களுக்கு பசி எடுக்காது. ஸோ இது வந்து க்ளீனாக இந்த மாதிரி உடைச்சி அந்த பிளேட்டில் சேர்த்த பிற்பாடு நம்ம வந்து அந்த பட்டாணி, கிரேவி இதெல்லாம் நம்ம வந்து லேயர் பண்ண போகிறோம். அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தான். நீங்கள் இனிஷியலாக கிரேவி கூட சேர்த்துக்கலாம். அதுக்கு பிற்பாடு நீங்கள் பட்டாணி சேர்க்கலாம். ரொம்ப பேர் வந்து ஏற்கனவே ஃபஸ்ட்டே வந்து இந்த பட்டாணி மேலே தூவிடுவாங்க. ஏன்னா அதில் அந்த மசாலா இல்லைன்னு சொல்லிட்டு அந்த பட்டாணியை அந்த பூரி மேலே தூவிட்டு அது பிற்பாடு அந்த கிரேவியை மேலே ஊற்றிடுவாங்க. ஸோ அந்த அவங்கவுங்க விருப்பத்தை பொறுத்து தாங்க இருக்குது இதெல்லாமே. நான் ரொம்ப பேர் பார்த்துருக்கேன், அந்த பட்டாணி கூட அந்த கிரேவியில் சில டைமில் போட்டு வேக வச்சுருவாங்க. ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் செய்யலாம். அந்த கிரேவியெல்லாம் சேர்த்த பிற்பாடு அந்த வேவிச்ச உருளைக்கிழங்கு மேலே கொஞ்சம் தூவிக்கணும். கண்டிப்பாக இதுக்கு உருளைக்கிழங்கு கொஞ்சம் தேவைங்க. ஏன்னா அந்த கிரேவி கொஞ்சம் ஸ்பைசி, பார்த்து சேர்த்துக்கோங்க. அதுக்கு பிற்பாடு தக்காளி பழம் சேர்த்துக்கணும். அது மேலே அந்த சட்னி, நம்ம 2 சட்னி அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மின்ட் சட்னி அண்ட் டேமரின் சட்னி, அந்த 2 சட்னியும் அது மேலே நம்ம வந்து போட்டுக்கணும் தக்காளி மேலே. இது முன்கூட்டியே நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே நீங்கள் முன்னாலே எல்லாமே செஞ்சு வச்சுட்டிங்கன்னா
மறுநாள் நீங்கள் உங்கள் கெஸ்ட்டுங்களெல்லாம் நல்லா அசத்தலாம். இது வந்து ஒரு ரொம்ப நல்ல பார்ட்டி ஸ்நாக். சின்ன பசங்க பர்த்டே பார்ட்டிஸ்க்கெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் பண்ணால் ரொம்ப நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க எல்லோரும். ஸோ எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மின் சட்னி போட்ட பிற்பாடு அது மேலே அந்த வெங்காயத்தை தூவிடணும். உங்கள் வீட்டு இப்போ வந்து சில டைமில் அந்த சீசனில் பட்டாணி கிடைக்காது. குளிர்காலத்தில் தான் அந்த பட்டாணி நம்ம ஃப்ரெஷ் பீஸ் கிடைக்கிறது. சம்டைம்ஸ் வி டோன்ட். அப்போ அந்த நேரத்துக்கு நீங்கள் என்ன பண்ணலன்னா அந்த பச்சை பட்டாணி உணர்ந்த பட்டாணி வந்து பேக்கெட்டில் கிடைக்கும். ஸோ அதை ஊற வச்சுட்டு நீங்கள் அது வேக வச்சு சேர்த்துக்கலாம். வெங்காயம் தூவிக்கோங்க. அது மேலே அந்த காரா சேவ் தூவிக்கோங்க. இது சர்வ் பண்ண வேண்டியது தான். இது ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி இன் டீட்டெயில் என் பிளாகில் இருக்குது. பிளாக் லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுறேன். எல்லாரும் இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் எனக்கு போஸ்ட் பண்ணுங்கள். எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த புதிய ரெசிபியோடு உங்களுக்கு திருப்பி சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.